அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திக் ராஜா. 7ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி, சித்தாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம். இன்று நாம் காண இருப்பது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இது மிகவும் முக்கியமானது. டிஎன்பிசி அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம பிளேலிஸ்டில் டிஎன்பிசி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். டே 18 கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தின் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர்? ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல 1500 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 1500 மாணவர்களுக்கும் 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் இருக்கிறாங்க. பள்ளியில மாணவர்களோட எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தின் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பாங்க? இப்போ 1800 மாணவர்கள் இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி 1500 மாணவர்கள் இருந்தாங்க. இதை கழிச்சோம்னா நமக்கு 300 மாணவர்கள் புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. அப்போது ஏற்கனவே இருந்தவங்க 1500 பை இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கிறவங்க 300 பேர். இது நம்ம டிவிஷன் பண்ணலாம். 2 0 கேன்சல். 1 3 3 5 3 15. நமக்கு கிடைச்சிருக்கிற பொது விகிதம் 5. இப்போ டீச்சர்ஸ் 50 இருக்காங்க. நம்ம கிடைச்ச டீச்சர் 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. நமக்கு கிடைச்ச பொது விகிதம் டிவிஷன் பண்ணிக்கலாம். 1 5 5 10 5 50. அப்போது டீச்சர் புதுசாக 10 பேர் தேவை. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது நிர்வாகிகள், 5 நிர்வாகிகள் ஏற்கனவே இருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச பொது விகிதம் 5. 1 5 5 1 5 5. அப்போது புதுசாக ஒரு நிர்வாகி தேவை. 1800 மாணவர்கள், இங்கே 50 ஆசிரியர்கள் ப்ளஸ் 10 பேர். 60 டீச்சர், 5 நிர்வாகிகள் ப்ளஸ் ஒரு நிர்வாகி, 6 நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர். இது அடிச்சுட்டுங்களா? இடம் இல்லை. ஆயிரத்தி 800 மாணவர்களுக்கு 60 ஆசிரியர்கள் மற்றும் 6 நிர்வாகிகள் தேவை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பள்ளி சுற்றுலாவில் 6ஆம் வகுப்பில் இருந்து 6 ஆசிரியர்கள் 12 மாணவர்களும், 7ஆம் வகுப்பில் இருந்து 9 ஆசிரியர்கள் 27 மாணவர்களும், 8ஆம் வகுப்பில் இருந்து 4 ஆசிரியர்கள் 16 மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள் எனில் எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது? ஒரு ஸ்கூல்ல டூர் கூட்டு போறாங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 6 டீச்சர் போறாங்க. 12 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. 7ஆம் வகுப்பிலிருந்து 9 டீச்சர்ஸ் போறாங்க. 27 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. 8ஆம் வகுப்புல இருந்து 4 ஆசிரியர்கள் போறாங்க. 16 மாணவர்கள் போறாங்க. அப்போ எந்த வகுப்புல ஆசிரியர் மாணவருடைய விகிதம் குறைவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். கணக்கு பார்க்கறது தாங்க பெருசு. சும்மா எப்படி எடுத்துக்கலாம் பண்ணலாம். வாங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து டீனா டீச்சர்ஸ், 6 டீச்சர்ஸ், எஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ், 12 ஸ்டூடெண்ட்ஸ் டூருக்கு போறாங்க. 7th ஸ்டாண்டர்ட் 9 teachers, 27 students.
8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 4 டீச்சர்ஸ் 16 ஸ்டூடெண்ட்ஸ் டூருக்கு போகிறாங்க. இப்போது ரேஷியோவில் இருக்குது, நம்ம சுருக்கிற அளவுக்கு சுருக்கிக்கலாம். 1 6 are 6, 2 6 are 12, 1:2. 7th ஸ்டாண்டர்ட், இதை நம்ம சுருக்கிற அளவு சுருக்கிக்கலாம். 3 3s are 9, 9 3s are 27. இதையும் நம்ம சுருக்கலாம். 1 3s are 3, 3 3s are 9. 8th ஸ்டாண்டர்டில் 1 4s are 4, 4 4s are 16. இங்கே பாருங்க, 2 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தான் 6ஆம் வகுப்புல. 7ஆம் வகுப்புல 3 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். 8ஆம் வகுப்புல 4 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தான். அதனால 8ஆம் வகுப்பு தான் மிக குறைந்த ஆசிரியர் மாணவர்கள். ஆன்சர் 8ஆம் வகுப்பு. 8th ஸ்டாண்டர்ட் 1:4. அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 அப்படின்னு இருக்கு. ஒரு பை இருக்கு, அந்த பையில பச்சை பந்து, மஞ்சள் பந்து, கருப்பு பந்து இருக்கு. எப்படி இருக்கு? விகிதமா இருக்கு. பச்சை பந்தோட விகிதம் முதல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல கொடுத்துருக்க விகிதம் பச்சை பந்தோட விகிதம் 4, மஞ்சள் பந்தோட விகிதம் 3, கருப்பு பந்தோட விகிதம் 5. இதுல சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. பையில் இருந்து எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது? பார்த்தாலே தெரிஞ்சிடும், 5 தான் அதிகமா இருக்கு. அப்போ 5ன்றது எந்த பந்து? கருப்பு பந்து. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர், பையிலிருந்து எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து கருப்பு. செகண்ட் ஒன், பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கையை காண்க. செகண்டுக்கு 40, கருப்பு பந்தோட எண்ணிக்கை அவங்களே கொடுத்துட்டாங்க. மொத்த பந்தோட எண்ணிக்கை கேட்குறாங்க. கருப்பு பந்தோட எண்ணிக்கை 40, அதோட விகிதம் பை 5. இப்போ நம்ம பொது விகிதம் கண்டுபிடிக்கலாம். 4 5 5, 8 5 40. அப்போ பொது விகிதம் 8. இந்த 8ஓட பச்சை பந்து எவ்வளவு? 4. அப்போ 8 × 4 = 32. பச்சை பந்தின் எண்ணிக்கை 32. இதே 8ஓட மஞ்சள் பந்தின் எண்ணிக்கை 3. 8 × 3 = 24. கருப்பு பந்தோட எண்ணிக்கை அவங்களே கொடுத்துட்டாங்க, 40. இப்போ மொத்தமே கூட்டினா 96. அதான் ஆன்சர். பையில் கருப்பு பந்தோட எண்ணிக்கை 40 கொடுத்துட்டாங்க. மொத்தம் கூட்டினா அவங்க எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அதுக்கான மொத்தம் கூட்டினா ஆன்சர் 96. 3 பந்துகளும் பச்சை நிறம், மஞ்சள் நிறம், கருப்பு நிறம் 3 பந்துகளையும் கூட்டினால் 96 கிடைக்கும். 40 பந்துகள்னா அது பிளாக் கலர், 32 பந்துகள் கிரீன் கலர், 24 பால்ஸ் yellow கலர். அடுத்த கேள்வி, பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை. இப்போ பச்சை மஞ்சள் அங்கே இருக்கு. பச்சை 32, yellow 24. ஓகே சார். அடுத்த கணக்கு,
15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? 15 அட்டைகளுடைய மொத்த எடை 50 கிராம் எனில் 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? 15 அட்டை பாக்ஸ் ஒரே அளவில் இருக்கு, ஒரே எடையில இருக்கு. அதோடைய மொத்த எடை 50 கிராம். எதை கேள்வி கேட்குறாங்களோ அதை ரைட் சைடில் எழுதிக்கலாம். 50 கிராம் எத்தனை அட்டை? 15 அட்டை. அப்போ 2.5 கிராம், 2.5 கிராம் இல்லைங்க, கிலோகிராம். எத்தனை அட்டை இருக்கும்? 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இரண்டையும் ஒரே அளவா கிராம்லயே மாத்திக்கணும் இல்லைங்களா சார்? எடுத்து ஒரே கிராமா மாத்திக்கலாம். அப்போ 1 கிலோகிராம் என்பது 1000 கிராம். அப்போ 2.5 கிலோகிராம் என்பது 2500 கிராம். இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? ஐம்பது கிராம் 15 அட்டைகள். 2500 கிராம் எத்தனை அட்டைகள்? 2500 கிராமுக்கு அதிகமாக தானே இருக்கும். அப்போ நேர்மாறிலி. நேர்மாறிலினா தலைகீழ். 50 கிராம் கீழே வந்துடும், 2500 கிராம் மேலே போயிடும். ரெண்டாயிரத்தி 500 கிராம் இன்ட்டு 15/50 கிராம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 4 5 5, 5 5 25, ஒரு ஜீரோ 50. 5 இன்ட்டு 15 75, ஒரு ஜீரோ இருக்கு, 750. அப்போ 2.5 கிலோகிராம் உடைய அட்டையில 750 அட்டை இருக்கும். 2 கிலோகிராமுக்கு 750 அட்டைகள். அடுத்த கணக்கு. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி நேரம் 30 நிமிடம். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஒரு கார் இருக்கு. அந்த கார் 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி நேரம் 30 நிமிடம். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டரை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க. எதை கேள்வி கேட்குறாங்களோ அதை நம்ம ரைட் சைடில் எழுதிக்கலாம். கிலோமீட்டர் 90 கிலோமீட்டரை கடக்க இது நேரம் 2 மணி நேரம் 30 நிமிடம். 210 கிலோமீட்டரை கடக்க எவ்வளவு? 2 மணி நேரம் 30 நிமிடத்தை நம்ம எப்படி எழுதலாம்? 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடம். அப்போ 2 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடம்? 120 நிமிடம் பிளஸ் ஒரு 30 நிமிடம் ஈக்குவல் டு 150 நிமிடம். நோட் பண்ணிக்கீங்களா? தொண்ணூறு கிலோமீட்டருக்கு 150 நிமிடம். 210 கிலோமீட்டரை கடக்க எத்தனை நிமிடம்? நேர்மாறிலி தானே. 210 கிலோமீட்டரை கடக்கணும், அதிக டைம் ஆகும்ல. நேர்மாறிலி தானே. நேர்மாறிலி என்றால் தலை கீழ். 210 மேலே போயிடும், 90 கீழே வந்துடும். 210 இன்ட்டு 150/90. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 3 3s are 9, 5 3s are 15.
1 3s are 3, 7 3s are 21, ஒரு 0, 70. 70 into 5 equal to 350. இங்க நிமிடமா இருக்கு, நம்ம இதை மணி நேரமா மாத்திக்கலாமா? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்போ 350 நிமிடத்திற்கு எத்தனை மணி நேரம் இருக்கும்? நம்ம இதை 60 டிவைட் பண்ணி வரலாமா? 1 60 60, 2 60 120, 3 18, 4 24, 5 30. அப்போ 30 வருது. 5 மணி நேரம். 5 மணி நேரம். மீதி எவ்வளவு? 300 போயிடுச்சுன்னா மீதி 50. 5 மணி நேரம் 50 நிமிடம். அதே மகிழ்ந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 5 மணி நேரம் 50 நிமிடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.